கேரள மாநிலம் எருமேலி தேவஸ்தான அறிவிப்பு பலகையில் தமிழ் வாசகம் பிழையாக இருப்பதால் தமிழ் ஆர்வலர்கள் வேதனையடைந்துள்ளனர். பக்தர்கள் குளிக்கும் இடத்தில் வைக்கப்பட்ட பதாகையில் ஆடைகளை இங்கே போடவும் என்ற வாக்கியம் பிழைகளுடன் உள்ளது. இதனை சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒடிஷாவைச் சேர்ந்த மணல் சிற்ப கலைஞரான சுதர்சன் பட்நாயக் ஆப்பிள் மற்றும் மணலை பயன்படுத்தி பூரி கடற்கரையில் சாண்டா கிளாஸ் சிற்பத்தை உருவாக்கி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இந்திய உலக சாதனை புத்தகம் இந்த சாதனையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. குஜராத்தில் நடப்பு ஆண்டிற்கான கன்காரியா கார்னிவல் நிகழ்ச்சியை அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தொடங்கி வைத்தார். அகமதாபாத்தில் கன்காரியா ஏரியை சுற்றி ஆண்டுதோறும் டிசம்பர் மாத இறுதியில் கொண்டாடப்படும் இந்த கலாச்சார விழாவில் கலை கண்காட்சிகள், உணவு ஸ்டால்கள், பொழுதுபோக்கு சவாரிகள், இசை நிகழ்ச்சிகள் களை கட்டியது. பீகார் பாட்னாவில் உள்ள சாஹிப் குருத்வாரா குரு கோபிந்த் சிங்கின் 359வது பிரகாஷ் பர்வ் கொண்டாட்டங்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. 10வது சீக்கிய குருவின் பிறந்தநாளை குறிக்கும் வகையிலான கொண்டாட்டத்தில் பிரார்த்தனை செய்யவும் மத நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் பங்கேற்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மும்பையில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவி மும்பையில் உள்ள தொழில்துறை மேம்பாட்டு கழகத்தில் இயங்கி வந்த பிரபல தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. லக்னோவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஹசரத் கஞ்ச் பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து ஆடல் பாடலுடனும் சாண்டா கிளாஸ் வேடமணிந்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். இதுவரை இல்லாத வகையில் அமெரிக்கா மீண்டும் மதிப்பிற்கு உரிய நாடாக மாறியிருப்பதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடவுள் அமெரிக்காவை ஆசிர்வதிக்கட்டும் என்று தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தை வெளியிட்டுள்ளார். தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துடன் அமெரிக்காவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் பதிவிட்டுள்ள அவர், தனது ஆட்சியின் கீழ் பங்கு சந்தை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி உள்ளிட்டவை உச்சம் தொட்டிருப்பது குறித்தும் தனது வரி விதிப்பின் மூலம் கிடைத்த டிரில்லியன் கணக்கான டாலர்கள் அமெரிக்காவிற்கு பெரும் வளர்ச்சியை கொடுத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் அனைத்து போர்களும் முடிவுக்கு வர வேண்டும் என போப் ஆண்டவர் லியோ தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி வாட்டிகன் நகரில் மக்கள் மத்தியில் உரையாற்றியவர் யுக்ரைன், சூடான், மாலி, மியான்மர் உள்ளிட்ட பல நாடுகளில் நடக்கும் அரசியல், சமூக மற்றும் இராணுவ மோதல்கள் குறித்து கவலை தெரிவித்தார். அதேபோல அமெரிக்க கண்டத்தை கடக்கும் அகதிகள் மற்றும் குடியேற்ற தொழிலாளர்களின் நிலை குறித்தும் கவலை தெரிவித்தார். கிறிஸ்து பிறந்த நகரமான ஜெருசலேமில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. காசா போர் நிறுத்தத்திற்கு பிறகு இந்த ஆண்டு ஜெருசலேமில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியது. இதனை உயர்மட்ட கத்தோலிக்க தலைவர் கர்டினல் இசபெல்லா தொடங்கி வைத்தார். ஜெருசலேமில் இருந்து பெத்லஹேமுக்கு செல்லும் பாரம்பரிய ஊர்வலத்தையும் தொடங்கி வைத்தவர் ஒளி நிறைந்த கிறிஸ்துமஸ் அமைய வேண்டும் என்று கூறினார். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். யுக்ரைனில் பாரம்பரிய முறையில் பாடல் பாடி கீவ் நகர வீதிகளில் ஊர்வலமாக சென்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினர் யுக்ரைனியர்கள். ஊர்வலத்தில் போரில் இறந்தவர்களை நினைவு கூறும் புகைப்படங்கள், நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு யுக்ரைனியர்கள் மரபுகளை உயர்த்தி பிடிப்பதாக கூறி முழக்கங்களை எழுப்பினர். சில பங்கேற்பாளர்கள் விழுந்த யுக்ரைனிய வீரர்களின் பெயர்களை நட்சத்திரங்களுடன் இணைத்து அவர்களின் நினைவை போற்றினர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது பலரும் போர் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்விற்கு பிறகு போண்டி கடற்கரையில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது. போண்டி கடற்கரையில் ஏராளமானோர் கூடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் மரங்கள் நட்டு அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சான் பெர்னாண்டனோ கவுண்டியில் தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்ததால் பலரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியில் அமெரிக்க ராணுவத்தினர் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. வருகிற ஜனவரி 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ள நிலையில் அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முகூர்த்த கால் நட்டுள்ளனர். மேலும் போட்டியை நடத்த அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து வருவதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். தொடர் விடுமுறை எதிரொலியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மார்கழி மாத வளர்பிறை சஷ்டி என்பதால் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சுற்றுலா பயணிகள் கூட்டம் காரணமாக திருச்செந்தூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேருந்து நிலையத்திலும் பயணிகள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நெல்லையில் புதிதாக கட்டப்பட்ட பொருணை அருங்காட்சியகத்தை ஒரே நாளில் 7700 பேர் பார்வையிட்டுள்ளனர். தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு செய்யப்பட்ட தொல்பொருள்களை காட்சிப்படுத்த தமிழக அரசு 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான பொருணை அருங்காட்சியகத்தை அமைத்தது. கடந்த 23ஆம் தேதி முதல் மக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்ட நிலையில் தினமும் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் தினமான நேற்று அருங்காட்சியகத்தில் கூட்டம் அலைமோதியது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையின் தொடர் விடுமுறையால் பார்வையாளர்களின் கூட்டம் அலைமோதியது. பூங்காவில் திரண்ட மக்கள் குடும்பத்தோடு விலங்குகளை பார்த்து ரசித்தனர். மதுரையில் பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கான ஆட்டோ சேவை துவங்கப்பட்டுள்ளது. தனியார் சுற்றுலா நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவையில் பெண்கள் மட்டுமே ஆட்டோக்களை இயக்குகின்றனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய சுற்றுலாத்துறை தென்மண்டல இயக்குநர் வெங்கடேசன், மதுரை சுற்றுலாத்துறைக்கு ஹப்பாக உள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் 100 ஆட்டோக்கள் இயக்கப்படுவது உறுதி என்றும் கூறினார். சென்னையில் கிறிஸ்துமஸ் அன்று நள்ளிரவில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக ஓட்டி வந்த 24 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வாகனத்தை ஓட்டி வந்தவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ள காவல்துறை, அதிவேகமாக வாகனங்கள் இயக்கப்படுவது குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் தஞ்சாவூர் திருப்பனந்தாள் அருகே கிடிமங்கலம் கொண்டசமுத்திரம் பகுதிகளில் நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு கரும்பு பயிரில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகம் இருந்ததால் வெல்லம் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு கரும்பு விளைச்சல் எதிர்பார்த்த அளவு இருப்பதால் வெல்லம் உற்பத்தி பாதிப்பின்றி நடைபெற்று வருகிறது. கேரளாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா பேருந்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக ஆடியோ செட் மற்றும் பேட்டரியை திருடிய வடமாநில நபர்களை போலீசார் கைது செய்தனர். திருடிய பொருட்களுடன் கண்டெய்னர் லாரியில் தப்ப முயன்ற ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை ஈரோடு மாவட்டம் சித்தோடு போலீசார் மடக்கி பிடித்தனர். லாரி மற்றும் திருடப்பட்ட பொருட்களுடன் குற்றவாளிகளை கேரள போலீசார் வசம் ஒப்படைத்தனர். தொடர் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடற்கரை கோயில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர்.
நாளை மறுநாள் 28ஆம் தேதி முதல் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக தூய்மை பணியாளர்கள் அறிவித்துள்ளனர். பணி நிரந்தரம் கோரி அம்பத்தூர் பகுதியில் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நிரந்தர நியமன அறிவிப்பு வரும் வரை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே இருசக்கர வாகன விபத்தில் இளைஞரின் கால் சிதைந்தது. சம்பவத்தன்று பணி முடிந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற கார்த்திக் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியுள்ளது. இதில் அவரது கால் முழுவதுமாக சிதைந்தது. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே லாரி கவிழ்ந்த விபத்தில் தொழிலாளர்கள் உள்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். மரவள்ளி கிழங்குகளை ஏற்றிக்கொண்டு நாமக்கல் நோக்கி சென்ற லாரி காட்டுப்புத்தூர் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியின் மேலே அமர்ந்து பயணம் செய்த தொழிலாளர்கள் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் நசியனூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு சொந்தமான பேக்கரியை அடித்து உடைத்த சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த தாக்குதல் திமுக பேரூராட்சி கவுன்சிலர் கோவேந்திரன் தூண்டுதலில் நடந்ததாக கடை உரிமையாளர் நிதிஷ்குமார் புகார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்திய போலீசார் பிரபல ரவுடிகள் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர்.